தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். மற்றும் ஒரு புதன்கிழமை அல்லவா? இப்பொழுது இந்த காலை வேளையிலே ஜெபத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நீங்க எழுந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சா? அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருப்போம். தேவனுடைய வார்த்தையும் கூட நமக்கு அனுதின ஆகாரமாய் இருப்பதினாலே தேவ வார்த்தையினால் அனுதினமும் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, அதிகாலை வேளையிலே எங்கள் சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தேவையான பலனை உம்முடைய நாமத்தினால் உம்முடைய வார்த்தைகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன் சொன்னீங்களா? ஆமேன் சொல்ல மறக்கக்கூடாதுங்க. வழக்கமா ஆமேன் சொல்றது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பது, அதாவது பிறரோடு சேர்ந்து ஜெபிக்கிற போது எத்தனை பேர் ஜெபித்தாலும் அல்லது ஒருவர் மாத்திரம் ஜெபித்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஆமேன் சொல்லும்போது அத்தனை பேரும் ஜெபித்ததாக நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம். கவனிங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் அதிகாரம் 17 வசனம் 16. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும், கவனிங்க, 40 நாள் வந்து வந்து நிற்பான். 40 நாள். கவனிங்க, பைபிள் எப்ப வாசிச்சாலும் அதுக்கு முன்னால பின்னால கவனிச்சு வாசிக்கணும். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. தினந்தோறும் காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் வந்து 40 நாள் வந்து வந்து நிற்பான் அப்படின்னு சொன்னா அவன் அங்க வந்து சவால் விடுகிறான். வந்து ஏய் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு நிக்கிறான். சரி, யார் அந்த பெலிஸ்தன்? முந்தின சில வசனங்களை பார்த்தா தெரியும். அவனோட பேரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாங்க? கோலியாத். 4வது வசனத்திலே, அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வருவான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா இருந்துதான். 1 முழம் அப்படின்னா 1.5 feet. அப்படின்னா அவன் ஏறக்குறைய 9 feet and above, 9 அடிக்கும் இன்னும் அதிகமாவே இருந்தான். பாருங்க, அது கணக்கு பார்த்தா 9 அடிக்கு மேல வரும். அவ்வளவு உயரமான மனுஷன். 7 அடி உயரம் இருந்தாலே அது பயங்கரமா இருக்கு. அப்போ 9 அடினா யோசிச்சு பாருங்க. இன்னும் திடமான சரீரத்தை உடையவன். யுத்த கவசங்களை வேற அணிஞ்சிருக்கான். ரொம்ப வலுவான கவசங்களை, வெவ்வேறு கவசங்களை அவன் அணிஞ்சிருக்கான். பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? ஒரு ஜாயண்ட் மாதிரி, ஒரு ராட்சசன் மாதிரி. வெண்கல சீராவ வேற. இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சாயங்காலமும் காலையிலும் வந்து வந்து நின்னு என்ன செய்வானாம்? 10வது வசனத்துல, நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன். என்னவாங்க? இன்றைய தினத்திலே இஸ்ரவேலுடைய சேனைகளை நான் நிந்திக்கிறேன், அதாவது உங்கள் தேவனை நான் நிந்திக்கிறேன் என்று பெலிஸ்தனான கோலியாத்து, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். மத்தியில பள்ளத்தாக்கு இருக்கு, அந்த பக்கம் அந்த மலை இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிரா ஏற்கனவே ஹைட்டா இருக்கிறான். 10வதுக்கு அந்த மலை மேல நின்று எல்லாருக்கும் தன்னை காட்டிக்கிட்டு, வாங்க தைரியம் இருக்கிறவன் வந்து என் கூட யுத்தம் பண்ணுங்க, உங்கள் பட்சத்துல யுத்தம் பண்றதுக்கு உங்கள்ல இருந்து ஒரு ஆளை அனுப்புங்க. 9வது வசனம், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருக்க வேண்டும். ஏவன்டா எங்கூட சண்டை போடுறது? வாங்கடா. எங்க இருக்கார் உங்களுடைய தேவன்? எங்க? யார் அவரு? வாங்க பார்க்கலாம். தைரியம் இருந்தா வந்து ஒருத்தன் என்ன ஜெயிங்க. நான் தோத்துட்டா எங்க ஆளுங்க எல்லாம் உங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. நீங்க அனுப்புற ஆளு எங்கிட்ட தோத்துட்டான்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமை ஆயிடணும். இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை இல்லைங்க, நடந்த சம்பவங்கள். இதுல ஆவிக்குரிய பிரகாரமான அர்த்தங்கள் நமக்கு இருக்கிறது. இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் சவால் விடுகிறான், கூச்சலிடுகிறான், பயப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறான்.
அவன் ஏதோ ரொம்ப பலசாலி மாதிரி, ரொம்ப திறமை உள்ளவன், யுத்தி உள்ளவன், என்னவோ பெரிய சக்தி உள்ளவன் மாதிரி நம்மள அதாவது பில்டப் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பில்டப் அப்படியே காட்டிக்கிட்டு இருப்பான். தன்னைத்தானே நம்ம கிட்ட காட்டிக்கிட்டே நிற்கிறான். அவன் ஒருவேளை நாம அப்படியே மேலிருந்து கீழே வழிக்கும் பார்த்தா ஒருவேளை நடுங்கினாலும் நடுங்கி போயிடுவோம். அதாவது நாட்கள்ல இந்த மாதிரி கோலியாத்து மாதிரி இருக்கிறாங்கிற விஷயத்தை தள்ளி வைங்க. நாளைய சூழ்நிலைகள், நிலைமைகள் நமக்கு முன்பு நம்மால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு நம்மை விட பெரியதாக நம்மை பயப்படுத்துகிற காரியங்களை நாட்களில பார்க்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு கடன் என்கிற கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறார்கள். அப்படி கடன் தர்றதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. பேங்க் ஆட்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுக்கிறோம், கிரெடிட் கார்டு தர்றோம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? வட்டிக்காக இன்னைக்கு எல்லாரும், அதாவது பிரயாசப்படுகிற ஏழைகளிடத்திலே பணக்காரர்கள் பணம் தர்ற மாதிரி தந்து வட்டிக்கு மேல வட்டி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஏதோ அவசியத்துக்காக கடன் வாங்குறாங்களான்னா அப்படி கூட இல்லை. ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காக, அவசியம் இல்லாம ஆடம்பரமான விஷயங்களுக்காக கடன் வாங்கி சின்னதுதானா அப்படின்னு நினைச்சு அது ஒரு நாளைக்கு மலை மாதிரி பெருகிடுது. அப்படிப்பட்டவங்க இனி இந்த ஜென்மத்தில் இந்த கடனை நம்மளால் அடைக்க முடியாது என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுற அளவுக்கு இருக்காங்க. உங்களை யாராவது அந்த நிலைமைக்குள்ள இருக்கீங்களாங்க? நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா கடன் வாங்க மாட்டீங்க. கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை. நீங்கள் கிரயம் செலுத்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்பதால் மனிதர்களுக்கு அடிமையாக கூடாதென்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் கேளுங்கள் என்கிறார். என்னிடத்தில் கேட்டால் நான் தருவேன் என்கிறார். ஆனால் கேட்டுட்டு அவர் கொடுக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது இல்லையே. நாம் இந்நாட்கள்ல அநேக விதமான இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறோம். இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா இந்நாட்கள்ல எத்தனையோ விதமான வியாதி, நோய்கள். ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் பண்ண போனா ஐயோ பிபி இருக்கு, சுகர் இருக்கு, லங் எஃபெக்ட் ஆயிருக்கு, கிட்னி எஃபெக்ட் ஆயிருக்கு. 1 2 இல்லைங்க, ஒரே மனிதனுக்குள்ள எத்தனை வியாதி இருக்குன்னு கவனிச்சா எவ்வளவு சர்ஜரிஸ் நடக்கணும், எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு பார்த்தா அது ஒரு பெரிய கோலியாத்தாக காணப்படுகிறது. எங்கிருந்து கொண்டு வருது இவ்வளவு பணத்தை? லட்சக்கணக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி கடைசியில அந்த நபரையும் இழந்து போகும்போது வாங்கின கடனையும் தீர்க்க முடியாம எல்லையில்லாத துக்கத்தோடு சோர்ந்து போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள்ல நாட்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு ஒழுங்கா படிக்க முடியாததால இப்போ காலேஜ் எல்லாம் திறந்ததுக்கு அப்புறம், ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது விட்டு போன பாடங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் படிக்க முடியாம, கோப்பப் பண்ண முடியாம, கம்ப்ளீட் பண்ண முடியாம இன்னைக்கு நிறைய பேர் மிரண்டு போயிருக்காங்க. என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்காங்க. காலேஜ்னு பேர் எடுத்தாலே மிரள்றாங்க. அதாவது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்முடைய சக்திக்கு மீறியதா இருக்கும்போது அதை பார்த்து நம்ம கோலியாத் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சில பேர் மனோரீதியான விஷயங்களை சோர்ந்து போயிருக்காங்க. ஃபினான்ஸ் ரீதியா ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. கடன் கொடுத்தவங்க டெய்லி வந்து தரப்போறியா இல்லையான்னு மிரட்டிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? டேய் ஒழுங்கா படிடா, நல்லா பரீட்சையை எழுதுடா, இந்த தடவை நீ ஃபெயில் ஆயிட்டானா தொடர்ந்து படிக்க வைக்க முடியாதுன்னு பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதே போல நிறைய தடவை டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஐயா நீ பிழைக்க மாட்ட, நான் சொன்ன மாதிரி இந்த சர்ஜரியை நீ பண்ணிக்கலன்னா இப்ப கூட சான்ஸ் இருக்குமா சொல்ல முடியாது அப்படின்னு பயப்படுத்த கூட செய்யறாங்களே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்க என்ன செய்றீங்க? பயந்து போயிடுவோம் இல்லையா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பயந்தாங்க. சவுல் ராஜா உட்பட எல்லாரும் பயந்தாங்க. ஆனா ஒருத்தன் இருந்தாங்க, தாவீது. அவன் சொல்ல போனா சின்ன பையன் தான், வாலிபன் தான். ஆனா அவன், எல்லாரும் மிரண்டு பயப்படுறாங்க கோலியாத்தோட சவாலை கேட்டு. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. யாரா இவன் வந்து நின்னு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான், என்னுடைய தேவனை அவன் தூஷிக்கிறான், என் தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக வந்து மிரட்டிட்டு நிற்கிறான், அவனை நான் முறியடிக்கிறேன், அவனோட நான் யுத்தம் பண்றேன்னு தாவீது சொன்னப்போ சில பேர் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. சவுல் ராஜா கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்தினாங்க. ராஜா கூட, தம்பி நீ என்னையா பேசுற, அவன் யுத்தத்துல பயங்கரமான திறமசாலி, நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க, அவனை எதிர்த்து உன்னால எப்படி சண்டை போட முடியும்னு ராஜா கேட்டப்போ தாவீது சோர்ந்து போயிடலங்க.
நான் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்தது, இன்னொரு தடவை ஒரு கரடி வந்தது. மந்தையில் இருக்கிற ஆடுகளை பிடிச்சிட்டு போலான்னு வந்தப்போ நான் எதிர்த்து ஓடி அவைகளை துரத்தி அவைகளை முறியடித்து அவற்றின் பிடியிலிருந்து என் ஆடுகளை காப்பாற்றினேன். அந்த சிங்கம் என் மீது பாய்ந்தபோது அதன் தாடையை கிழித்தெறிந்து விட்டேன். அப்படி அந்த கரடியையும் சிங்கத்தையும் முறியடிப்பதற்கு எனக்கு சகாயம் செய்த தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத, இந்த பக்தி இல்லாத, இந்த உலகத்துக்குரியவனான இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பலம் இருந்தா என்ன, எவ்வளவு தனம் இருந்தா என்ன, எவ்வளவு அதிகாரம் இருந்தா என்ன, சர்வத்துக்கும் அதிகாரியான ஆண்டவருடைய நாமத்திலே நான் இவனை ஜெயிக்க முடியும். இவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நாட்கள் இந்த மாதிரி நீங்க ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வச்சிருக்கீங்களா? மனிதருடைய வார்த்தைக்கு பயப்படுறீங்களா? சாத்தானுடைய மிரட்டலுக்கு, சூழ்நிலைகளின் மிரட்டலுக்கு பயப்படுறீங்களா? இயேசு எனக்கு இருக்கிறார், என்னை மன்னிப்பார், எனக்கு சகாயத்தை அருளுவார், நான் கூப்பிட்டால் எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசியுங்கள். அது எதுவா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், ரோகமா இருந்தாலும், பண விஷயமா இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளா இருந்தாலும், ஒருவேளை நீங்க எக்ஸாம்ஸ் அல்லது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி இருக்கிற நபரா இருப்பீங்கன்னா, எந்த விஷயத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஞானம், அறிவு, சகல சம்பத்துக்களும் உடைய தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன குறைங்க? தாவீது விசுவாசத்தோடு அங்கே பேசுகிறான். நான் அவனை முறியடிச்சிருவேன், எனக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய பட்சமாய் நிற்பவர் ஜீவன் உள்ள தேவன், அவனும் விருத்த சேதனம் இல்லாத. எப்போ ஞாபகத்தில் வச்சுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாவல் உண்டு. இந்த உலகத்தாருக்கு என்ன இருந்தாலும் அதெல்லாம் தேவனுக்கு ஈடாகாதுங்க. அதனாலதான் அவங்க திடீர்னு அப்படியே மாயமாயி போறதை நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல, அநேக நேரங்கள கூட எல்லாருக்குன்னு பெருமை பேசுறவங்க திடீர்னு போய் சேர்ந்துறத பார்க்கிறோம். ஆபத்துக்கு இலக்காகிறத பார்க்கிறோம். ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறத பார்க்கிறோம். பெருசு பெருசா சாதிக்கிறேன்னு சொல்றவங்க சின்ன சின்ன விஷயங்கள தோத்து போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய சகாயம் நமக்கு இருக்கிறது அவங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கா இல்லையாங்க? நமக்கு அப்படின்னு சொன்னா யாரு? கிறிஸ்துவில் விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள். நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம், விசுவாசம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்க மழை காலத்துல வெளியே போறீங்கன்னு வச்சுக்கலாமே, மழை வருது அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வெளியே போகும்போது என்ன செய்வீங்க? கொடை எடுத்துட்டு தானே போவீங்க. அப்படி கொடை உங்க கைகள் இருக்கு, மழையும் வர ஆரம்பிக்குது. அப்ப நீங்க நனைவீங்களா, நனைய மாட்டீங்களா? என்னங்க, கொடை உங்க கையில இருக்கு, நீங்க மழையில நனைவீங்களா மாட்டீங்களா? நனைஞ்சிருவீங்களா? ஏன்னா அந்த கொடையை நீங்க ஓபன் பண்ணுனாதான் அது உங்களை, அதாவது உங்கள் மேல மழை பெய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ளும், உங்கள் கவசம் மாதிரி காத்துக்கும். அதே போல நமக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம், ஆனா அதை உபயோகிக்கிறது இல்ல. நமக்கு பக்தி இருக்குன்னு சொல்றோம், அதை வெளிக்காட்டிக்கிறது இல்ல. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், அவர் பெரியவர் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த தேவையான நேரத்தில் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு வந்தான் ஒரே ஒருவன் தான், தாவீது. இந்த கோலியாத் அங்க நின்னு சவால் விட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். நீட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் நான் வருகிறேன். எத்தனை வேளை நம்ம பாடுறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் இருக்கு, ஜெயம் இருக்குன்னு. இயேசுவின் நாமத்திலே ஜெயமுண்டு, சுகமுண்டு என்றெல்லாம் நாம பாடுறோமே, ஆனா நம்புறோமா? நமக்குன்னு வரும்போதாவது நம்புறோமா? நம்முடைய விஷயம்னு வரும்போது என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் நம்புகிறோமா என்பதை சோதிச்சு பார்த்துக்கோங்க. தாவீது நம்பினது மாத்திரமல்ல, தன் வாயினாலே பிரகடனம் செய்தான். மனதிலே நீ விசுவாசிக்கிறவைகளை உன் வாயினால் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் பிசாசானவன் தன்னுடைய வாயை மூடிட்டு போயிடுவான், வாலை சுருட்டிக்கிட்டு ஓடிடுவான். அன்னைக்கு எல்லாரும் கோலியாத்தை பார்த்து அப்படியே பயந்து நடுங்குறாங்க. ஆனா தாவீது என்ன செஞ்சான்னு பாருங்களேன். 48வது வசனம், 1 சாமுவேல் 17:48. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக
ஓடி எப்படி எதிர்கொண்டு போனா? கோலியாத்தை பார்த்து எல்லாரும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தாவீதோ அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளுவதற்கு அவனுக்கு முன்னால ஓடுறான். விசுவாசம் முன்னேற்றமே தவிர பின்னேற்றாது. முன்னாலதான் தொடரணும். தடை வந்ததுன்னு நிக்க கூடாதுங்க. நீங்க விசுவாசத்தோட ஒரு அடி எடுத்து வச்சா 2வது அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். சிவந்த சமுத்திரத்திலே நடவுங்கள் என்று சொல்லி அவர்கள் நடந்து போகும்போதுதான் சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. யோர்தான் நதியை பார்த்து கூட பயந்த போது நீங்க உள்ளுக்குள்ள போங்கன்னு சொன்னப்போ ஆசாரினுடைய கால்கள் தண்ணீரில் பட்டபோதுதான் இந்த தண்ணியெல்லாம் ஒரு மலை மாதிரி பாய்ந்தோடிய தண்ணீர் எல்லாம் அப்படியே எழும்பி நின்று வழி கொடுத்தது. யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்க எதிர்கொண்டாலும் விசுவாசத்தோடு இருங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க. தேவனுடைய நாமத்தினால் எனக்கு ஜெயம் உண்டு என்று தைரியமா நில்லுங்க. முன்னேறி செல்லுங்க. பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற விதவிதமான சிரமங்களுக்கு, விதவிதமான வியாதிகளுக்கு, விதவிதமான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய மிரட்டல்களுக்கு மிரண்டு போகிறவர்களா இல்லாமல் பிசாசு தோற்றுப்போன சத்துரு என்பதை உணர்ந்து, பிசாசானவன் துன்மார்க்கன் என்றோ அவன் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை விசுவாசிக்கிறதற்கும் வல்லமையுள்ளவரான இரட்சகரான ராஜாதிராஜாவான எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிற உம்மையே விசுவாசித்து உம்மோடே கூட நாங்கள் தொடர்வதற்கு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அன்றாடம் வெற்றி உள்ளவர்களாக கோலியாத்துக்களை தோற்கடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக தினந்தோறும் எவ்வளவோ தேவ வார்த்தைகளை எத்தனையோ விதத்தில் போஸ்ட் பண்ணுகிறோம். எங்களிலும் டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்த மறவாதீர்கள். அதோடு பிறருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். லைவ் சாட்டில் உங்கள் பெயர் விவரங்களை தெரிவியுங்கள். அந்த விவரங்களை அறிந்து உங்களுக்காக ஜெபிப்பதற்கு வாய்ப்பை தந்தவர்களாக இருப்பீர்கள். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.